ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வராங்க, நாங்கள் யார் கூட போக போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ. ட்ரெஸ் எடுக்க போறோம், மூஞ்சி எப்படி பிரகாசமா இருக்காங்க பாக்குறேன். கம்மி போமா எல்லாரும் மூஞ்சி தொங்க போட்டுனா பண்ணுங்க. ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா புதுசு இல்லைன்னா ஃபங்க்ஷன் போக மாட்டுறாங்க. இன்னைக்கும் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு மேக்ஸ் போய் சொல்லவா? சொல்லு. அப்புறமா சொல்றேன். சரி சொல்லு. என்கேஜ்மென்ட் ஃபங்க்ஷன். யாருக்கு? அது யாரு? தாத்தா வீட்டு சைடு சொந்தக்காரங்க. எனக்கு அத்தை பையனுக்கு பையன் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். யார் யாருன்னா நாங்கள் என் தம்பி ஃபேமிலி. துணி எடுத்தீங்களா இல்லையா? கடையில ஒன்னும் இங்கேயே நிக்கிறீங்க. இதுல என்ன ஜீரோ அடிச்சு செத்துக்கீங்க போட போறாங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்தா ஃபர்ஸ்ட் வரோம். நான் ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா. கடையில Dress. ஜெயிச்சர் வந்து டைம் இல்ல, இங்க வேற நான் பாக்கணும். இல்லனா செட் வாங்க அப்புறம் உள்ள போய் எடுப்போம். இங்க கலெக்ஷன் தான் சொன்னாங்க. கலெக்ஷன் தெரியல. tops. கலெக்ஷன் இதுவெல்லாம் இல்லை. பேண்ட் எல்லாம் ரேட்டு நார்மல் கலெக்ஷன் தான் இருக்கு. நல்ல கலெக்ஷனாக இல்லை. இது பாரு ஸ்வே, எவ்வளோ? ஜெயச்சந்திரன்ல அப்படிங்க ஒன்றும் இல்லை. எனக்கு திருப்தியே படல. இது பாரு, இந்த வளையல் பாருங்க. இது பாரு மாமா. நான் சொன்ன கேட்க மாட்டேன். எனக்கு கடுப்பா வருது. ஏன் ட்ரெஸ்ஸே செட் ஆக மாட்டேங்குது. இதோட எத்தனை கடை ஏறி இறங்கிட்டோம்? 3 கடை. என்னென்ன கடை சொல்லு? மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஜெயச்சந்திரன். இப்போ பேண்ட்லூன்ஸ்லயும் ஸ்டுடியோலயும் தான். அதை விட்ட கடையெல்லாம் அப்படி இல்லை. காஸ்ட்லியாகவும் இருந்தாலும் ட்ரெஸ் நல்லா இருக்கணும், அதுவும் கிடையாது. காஸ்ட்லியா ஒரு ஃபங்க்ஷன் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸும் கிடையாது. நார்மல் ட்ரெஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஃபெஸ்டிவல் சீசன் டைம்ல வந்துட்டா இப்போ என்னதான் பண்ண போற? அப்போ பேண்ட்லூன்ஸ்லயும் ஸ்டுடியோலயும் பார்ப்போம். இன்னும் 2 இருக்கு கைவசம்ன்றியா? இப்படிதான் 2 இதுல எதனா அதை குட்டிச்ச வழியா வச்சு பார்த்துலான்றீங்க. ஏதாவது ஒன்று எடுத்துருவேன். சரி சரி பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் போனோமே, டைம் இல்லை. ஆமாம் 6 o'clockலாம் வீட்டில் இருந்து கிளம்பணும், வேற ரெடி ஆகிடணும்.
பாரு 2 ஆக போகுது. இன்னும் 3 hour தான் இருக்கு. இன்னும் இங்கேருந்து கார் பார்க்கிங், ஜெயச்சந்திரன் கார் பார்க்கிங் இது வேஸ்ட்டு. ஒரே ஒரு கிராப் டாப் பிராண்டட்ல கூட அவ்வளோ இல்லை. 5640 கிராப் டாப் மட்டும். ஸ்கர்ட் சொல்லுவாங்க போல 10,000. ஆமாம், அநியாயம் தான். ஒரு மேரேஜுக்கு லெஹங்கா எடுத்தால் கூட 15,000க்கு சூப்பராக எடுவாங்க போலங்க. அநியாயமாக நல்லா கூட இல்லை. அது பார்த்து 1500 rupees மாதிரி இருக்கு. சவுக்கர் பெட் போனால் 1500 இவனோட சூப்பராக இருக்கு. இவன் ஆனால் அவ்வளோ ரேட் போடலாம். அநியாயம். வேஸ்ட். ஸ்ரீநகர்லாம் நல்லா இருக்கும். இங்க ஸ்ரீநகர் கால் தூசி கூட ஒண்ணுமே இல்லை. எனக்கு சுத்தமா பிடிக்கல. உள்ள போனவனே பிடிக்கல. சரி ஜெயச்சந்திரனும் நல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் கலெக்ஷன்லாம் வரல. இவங்க அப்பா கூட போயிட்டு வந்து சொன்னாங்களாம் கலெக்ஷன்லாம் அவ்வளோ இல்லைன்ட்டு. சரி இப்போ வந்திருக்கோன்னு போய் பார்த்தா சுத்தமா இல்லை. இல்ல ஒண்ணுமே இல்ல. கலெக்ஷன்ஸே ஏதோ வேஸ்டா போற துணி மாதிரி பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் சாதாரண கடமை உள்ள போன மாதிரி. அது மெட்டீரியல் கூட நல்லா இல்ல. அந்த ரேட்டுக்கு வந்து கூட இல்ல. இங்கேயும் இருக்கிறதுல கிரேஸ்ல கூட கிரேஸ்லாம் ட்ரெஸ் கிடையாது. டிமார்ட் திறக்கிறான். இங்க பாருங்க, எங்க ஆவடியில புதுசா இப்போ டிமார்ட்லாம் ஓபன் பண்றான். ஆட்கள் தேவையை மட்டும் போட்டிருக்காங்க. நீ டேட் போடலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் எதிர்க்க தெரியுது இல்லைங்களா பில்டிங் சைட்ல. இதுதான் டிமார்ட். இதுவா? இது கிடையாது. அடுத்ததா? அடுத்ததுதான். நான் இது நினைச்சிட்டேன். என்னடா போர்டை காணமேன்னு பாருங்க. எல்லாம் ஒயிட்டா இருக்கா. அந்த டிமார்ட்னால அந்த கிரீன் கலர் பெயிண்டிங் தான் போல பார்டர். அதுதான் போட்டா. எப்போ ஓப்பனிங்ன்ட்டு மட்டும் பார்க்கலாமா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட். சைடில் போட்டிருக்காங்க பாருங்க, ஆட்கள் தேவை. போடலை, அது மட்டும் போடலை. இதான் அது எப்படியே ஆட் போடுவாங்க. டிமார்ட் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. உள்ள அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படா ஓபன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அழகா இருக்கு, சூப்பரா இருக்குடி. டாடிக்கு எடுத்து அனுப்பிட்டா. என்ன தெரியுமா, கிளம்பிட்டீங்களா? ஹாய், கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம்மா. என்ன நாத்தனார், எங்கள் வீட்டுக்காருக்கு தங்கச்சி பையனுக்கு நிச்சயதார்த்தம் இன்னைக்கு. எந்த இடத்துலம்மா? தாம்பரம் தாண்டி எங்க சொன்னாங்க பாரு, அது கூட தெரியல. எங்கே தாம்பரம் தாண்டியா? சரி, நாங்கள் போக சொல்ல மாமா சொல்லுவாரு. அங்கே போய் பார்க்கலாம் எல்லாரும். என்ன தெரியலையானா இந்த அம்மாவுக்கு மட்டும் தெரியுதாக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல. போனோன்னு சொன்னாங்க. பாருங்கள் எப்படி இருக்கிறேன் பாரு நான். அப்புறம் எங்கள் மரம்புள்ள வரட்டும், எங்கே ஏதுன்னு சொல்லுவாருமா. நிஸ்தாம்லாம் தெரியுது. அந்த நானும் இன்னைக்கு சாரி கட்டியிருக்கேன், வளையல்லாம் போட்டிருக்கேன். எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. கிளம்பிட்டோம். வீட்டில் இந்த பூ தானே, அது என்ன பூ? பாரிஜாதம் 3, 4 அப்படியெல்லாம் பூப்போம். இன்னைக்கு ஒத்த பாரிஜாதம். பக்கத்தில் ஒன்று பூக்குது பாருதா. ஆமாம்மா, காட்டினியா? காட்டிட்டேன். பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஸ்வேதா அவங்களுக்கு ஸ்லிப்பர்லேருந்து எல்லாமே மேட்சிங். இந்த ட்ரெஸ்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எடுத்தா. அது ஏற்கனவே கடை. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எத்தனை கடை ஏறி இறங்கி இருப்போம்னு சொல்லி. ஆமாம், வந்துட்டார். எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். எந்த இடமும் அது முடிச்சூர்ப்பா. முடிச்சூரா? என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். 7 மணிக்கு போயிட்டு இருக்கோம். இப்பவே டைம் என்ன ஆயிடுச்சு? 6:20. அப்பா, 6:20.
இப்போ இன்னொருத்தர் இங்க வருவாங்க. வர்றோமா? ஆமா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு 6 ஆகி போச்சு Time ஆயிடுச்சு. போகணும் வேற வர போயிட்டு பட்டாசா எங்க விக்கிறாங்க? ஐயோ அஞ்சு போச்சு. அஞ்சுச்சா பாரு. புகை வருது. போயிட்டு புகை நாங்க வருதாப்பா, பார்த்துட்டு என்ன பண்ணி அஞ்சு போச்சு. சொல்றோம். யாரு வந்துக்கிறாங்க பாருங்க. ஐயோ இருட்டில் போய் திருங்குறான் பாருங்களேன். லைட் போட்டா போகுது. நல்லா முடியுதுதா. வந்துட்டீங்களா? வந்துட்டோம். இல்ல நாளைக்கு ஏய், நீங்க அவங்க போறீங்களா? பாருங்க, பாருங்கப்பா. நம்மள இப்ப நாங்க- Right ஆ இரு. சத்தியா ஒரு பக்கம் சைடு இருக்கு. தேடணும்ல. ஆஹா சத்தியா ஒரு பக்கம் தொங்கிட்டு சொல்லுங்க பாதிக்குள்ள போலாம். ஆப்பாயிச்சு ஆப்பாயிச்சு. சிரிக்கிறாரு அதான். என்ன பண்ணே தெரியல எனக்கு. யாருக்கும் தெரியல. எல்லாம் சிரிக்கிறாங்க. நானும் சிரிக்கிறேன். நிச்சயதார்த்தம். என்கேஜ்மெண்ட் புரியுது. ஐயோ ரொம்ப நாள் ஓதினாரு. நாளைக்கு உனக்கும் அப்படிதான். நாளைக்கு எனக்கு வர மாதிரி எனக்கு தெரியும் யார் யார் வந்துடுறா யார் யார் எந்த பங்கு தெரிய மாட்டேங்குது. காய்ஸ் இவர் தான் நம்ம மூத்த தலைவர் நம்ம கண்ணக்கு நம்ம கண்ணம்மா இவர் வந்து ரொம்ப தங்கமானவர் தொழிலதிபர் தொழிலதிபர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் இவருக்கு வந்து ரொம்ப ஷெட்யூல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரை ஜூமிங் பண்ணலாமா? அவர்கிட்ட உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏதாவது விஷயம்னா ஐவர் அழுகும் அந்த வேலை நாளை காலைல வரேன் இருந்தா பார்த்து சும்மா வா யாரும் கிளம்ப போகலையா கஞ்சி பண்ண உட்காந்து எப்படி வண்டி 1 மணியா எப்படி வண்டி 9 மணிக்கு மணி 7 காலம் 7:30 கிளம்புனா கூட அழகாக போயிடலாம். அங்கே ட்ரெயின் எவ்வளோ டைம் 40 நிமிஷம் தான் ஆகும். அங்கே வந்து ட்ரெயினில் போயிடும். இங்கே பஸ்ஸில் போனால் ஸ்கூட்டி போகுதுன்னா 10 கிலோமீட்டர் விட்டுரும் அந்த பொண்ணு. ரொம்ப கலாய்க்கிறாங்களா பந்திக்கு வெயிட்டிங்க. லேட்டாக சீக்கிரமாக வந்துடலாமா?
வெயிட்டிங். ஏண்டி நல்லா இருக்கா? இறங்கி அதுல போய் அப்படியே வருவாரு சுத்தினே பத்தி பெட்ரோலியா. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். இந்த காரை எடுத்து விட்டுட்ருக்குறாரு மாமா. அவ்வளோதான், எல்லோரும் வந்துட்டோம். தம்பியும் அப்படியே போயிட்டா. இப்போ லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, தம்பி போயிட்டாண்டதான் நின்று வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தோம். மாமா அதை காரை விட்டுட்ருக்காரு பாருங்க. அதான் கேட்டை லாக் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை.